நம்ம இந்த ஆரோன் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம இதுவரைக்கும் 40 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு 41, 42, 43, 44 கேள்விகள் நம்மளுடைய நேரம் இருக்க வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு கடந்த வகுப்புகள்ல நம்ம கேட்ட பாடங்கள் ஏதாச்சும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். எஸ் பிரதர். ஸ்டாலின் பிரதர். எஸ் பிரதர். பிரதர், இது போன வாரம் நம்ம கொஷின் நம்பர் 40ல வந்து அந்த வாதுமை அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது சாக்ரிஃபைசிங் ப்ரிசீட்ஸ் கிராஸ் பியரிங். அந்த ஒரு ரெஃபரன்ஸ் கீழே வந்து அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து பலி செலுத்துறதும் சிலுவை சுமக்கிறதும் ரெண்டுமே ஒன்று கிடையாது. அதாவது நம்ம பலி செலுத்துறதுனால நம்ம சிலுவை சுமந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாரு. அங்கே வந்து என்ன தொடர்ந்து படிக்கும்போது அங்கே வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பலி செலுத்துறது. நம்மளுடைய சித்தத்தை வந்து பலி செலுத்தி நம்ம முழுமையாக தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று நம்மை நாம அர்ப்பணிக்கிறோம். இது வந்து பலி செலுத்துறது. ஆனால் இது வந்து சிலுவை சுமக்கிறது கிடையாது அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாரு. அப்போ சிலுவை சுமக்கிறது வந்து என்ன அப்படின்றது அப்படியே கீழ வந்து என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, அதாவது சாதகமான சூழல்ல மற்றும் இல்லாமல், சாதகமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல, சாதகமே இல்லாத ஒரு சூழல்ல வந்து நம்ம தேவனுடைய சித்தத்த செய்ய முயற்சி பண்ணும்போது, தேவனுக்காக பலி செலுத்தும்போது, அதுதான் வந்து சிலுவை சுமக்கிறது. அதாவது சாதகமே இல்லாத சூழல்ல, தேவனுடைய சித்தத்த நம்ம செய்ய முயற்சி பண்ணும்போது தான், தேவனுக்காக பலி செலுத்தும்போது தான், அதுதான் வந்து சிலுவை வந்து சுமக்கிறது. அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா, சாதகமா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம ஈஸியா பலி செலுத்துவோம். ஆனா, சாதகமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல பலி செலுத்தணும் அல்லது நம்ம வந்து தேவனுடைய சித்தத்த செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சாதகமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல, அந்த ஒரு சூழல்ல நம்ம பலி செலுத்தும்போதோ, இல்ல தேவனுடைய சித்தத்த செய்ய நம்ம முயற்சி செய்யும்போதோ, அப்பதான் வந்து நமக்கு அநேக எதிர்ப்புகள் வரும். நிறைய அதிருப்தி வந்து ஏற்படும். நம்மளுடைய மாம்சம் வந்து ஸ்தம்பித்து போகும். மாம்சம் வந்து ரொம்ப ஷேக் ஆயிடும். மாம்சம் வந்து பலவீனமாக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரி சாதகமே இல்லாத சூழல்ல தான் மாம்சம் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும். நியூ கிரியேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா, மாம்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும். இப்படி நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய மாம்சத்த நம்மளால அடக்கி, ஒடுக்கி அத வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து நம்மளால தேவனுடைய சித்தத்துக்கு அத வந்து கீழ்ப்படுத்த முடியும். இதுதான் வந்து சிலுவை சுமக்கிறது அப்படின்ட்டு அதுல வந்து சொல்றாரு. பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. வெரி நைஸ். அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ ஏன்னா அந்த 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 பார்ட்ல அந்த அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்ல அது கொடுக்குறாரு. ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா இந்த 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 விஷயத்த வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா நீதிமான் பத்தி பேசும்போது கூட, நீதிமான் வந்து மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தவறாது அந்த ஒரு கனியை குடுக்கிறவனாக இருப்பான்னு சொல்றார். அந்த இலை பச்சையா இருக்கிறதும், அதனுடைய அந்த ஃப்ரூட் வந்து அது கண்டிப்பா குடுக்கும்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் நீதிமான். மரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அது மழை பெய்ஞ்சாலும் பெய்யலைனாலும், சீசனுக்கு கரெக்ட்டா அதனுடைய அந்த ஃப்ரூட்டேஜ் வந்து வந்துரும். ஸோ அதனால நம்ம எப்போதுமே தேவனுடைய சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ப்ராமிசஸ்ல கூட அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு மேக மூட்டம் அப்படியே வந்து ஆ அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மேகமூட்டம் ஆயிடும். அதாவது தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்காத அந்த நேரங்களிலும் கூட அப்படின்னு சொல்றேன். அந்த நேரத்திலும் கூட நாம வந்துட்டு அங்க கனிகளை தவறாது நம்ம கொடுக்கணும். அந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். அது தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆஹ் பலன்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கனிகளை. அருமை பிரதர். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அதுல? சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அருமையான பாயிண்ட். எஸ் பிரதர் ஸ்டாலின். பிரதர், ஒரு கேள்வி இருக்கு பிரதர். ஆ என்ன கேள்வின்னா, அந்த ஒரு ரெஃபரன்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சித்தத்த முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணிச்சு, நம்மை நாமே முழுமையாக தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுல சொல்றாரு. இதுல வந்து என்னோட கேள்வி என்னன்னா, நம்மளுடைய லைஃப்ல எந்த தருணத்துல வந்து நான் வந்து தேவனுக்கு முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் வந்து என்னோட சித்தத்த முழுசா தேவனுக்கு வந்து குடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு, எந்த தருணத்துல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் பிரதர்?
எந்த தருணத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை நான் இன்னும் வந்து தேவனுக்கு நான் இன்னும் முழுமையாக நான் என்னென்ன கொடுக்கல அப்படின்றது கூட எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? தேங்க்யூ பிரதர். அருமையான கேள்வி. சகோதரர் கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து எந்த ஆம், என்னை வந்து அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படிங்கிறத முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ளாக நான் இருக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு தருணத்திலிருந்து நான் அறிந்து கொள்வது அப்படி கேட்கிறாரு. யாராவது பதில் சொல்றீங்களா சகோதரருடைய கேள்விக்கு? கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஸ்டாலின் பிரதர், இன்னொரு முறை கேள்வி. சரிங்க பிரதர். அப்போ என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, இங்க வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சித்தத்தை முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். அதாவது நம்மள கம்ப்ளீட்டா தேவனுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. இதுல வந்து எனக்கு என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கான்சிக்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். கான்சிக்ரேஷன் அப்படின்றது நம்மள வந்து முழுசா தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் கான்சிக்ரேஷன். ஆனா எந்த ஒரு தருணத்துல, அதாவது நம்ம லைஃப்ல வந்து எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து தேவனுக்கு முழுமையாக நான் வந்து என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அத வந்து புரிஞ்சு கொள்ளலாம். ஆமா, நான் வந்து எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே. தீனா பிரதர் பேசுங்க. பிரதர், உங்கள் கேள்விக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாலின் பிரதர் கேட்ட கேள்வி வந்து நம்மளுடைய அர்ப்பணிப்பை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுடைய அர்ப்பணிப்பு வந்து நம்ம பிரதர் சொன்ன மாதிரி கான்சிக்ரேஷனில் வந்து நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம். பட் அது எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னா, நம்மளுக்கு சத்தியங்கள் வெளிப்படும் போது நம்ம வந்து அதில் எவ்வளோ ஈடுபாடு பட்டிருக்கோம், இல்லை அதை நம்ம எவ்வளோ அங்கீகரிச்சிருக்கிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வளோ அதில் இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, நம்மள அதில் ஆராய்ந்து பார்த்தோம்னா, அது வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம். நம்ம இதில் எப்படி இருக்கிறோம், இந்த உடன்படிக்கை செய்ததில் நம்ம எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் ஆகி இதில் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் வசனம் வந்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, அது உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனுதினம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கறதுல தான் நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ புதா. தேங்க்யூ பிரதர். நல்ல முயற்சி. ஆண்டனி பிரதர் பேசுறீங்களா? பிரதர், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கல நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் துன்பம் வரும், எதிர்ப்புகள் வரும்போது அது தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறோம், சகிச்சிக்கின்னு ஒப்பு கொடுக்குறோம் பாரு. ஒவ்வொரு தருணத்திலையும் நம்மளுக்கு சோதனை வரும். அந்த சோதனையை நம்ம வெற்றி காணணும். ஒரு சின்ன சின்ன இதுவாக இருந்தால் கூட சரி, சின்னது தான் பரவாயில்லன்னு விட்டு கொடுக்காம அதை கூட எதிர்த்து போராடி அவருக்காக நம்ம சித்தத்தை செய்யறது தான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறது. தேங்க்யூ பிரதர். அருமை. வேற ஏதாவது கருத்துக்கள் தான் நீங்க பேசலாம். சகோதரர் கேட்ட அந்த கேள்விக்கு எந்த ஒரு தருணத்துல வந்து நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்வது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படி கேட்கிறாரு. பிரதர் ஆனந்த் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனந்த் எஸ் பிரதர். தேங்க்யூ. ஸோ அப்போ எப்படின்னாக்கா இங்கே 2 காரியத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். டூஸ்னாக்கா எது நம்ம செய்யறது, டோன்ட்ஸ்னா நம்ம எது செய்யக்கூடாததுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது செய்யக்கூடாததுனாக்கா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதில் நம்ம எப்படி நம்ம அதுலேயே திருடமாக இருக்கிறோம் அன்ட்டு நம்ம பார்க்கும்போது, உலக ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்காத இருக்கும்போது, மாம்சத்தின் ஏக்கங்களுக்கு நம்ம ஆசைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காத இருக்கும்போது, அப்புறம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காத இருக்கும்போது, அப்புறம் சுயநலத்துக்கு இடம் கொடுக்காத இருக்கும்போது, நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம சரியா
சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம அதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறமா எது நம்ம செய்கிறோம் என்ற விஷயத்துல நம்ம பார்க்கணும்னாக்கா, அது நம்ம கர்த்தருக்கு நம்ம மிக மிக அருகில் நம்ம வாழ வேண்டும். எப்படி நம்ம அருகில் வாழ்றோம்னாக்கா, அது நம்ம ஜெபத்தினால, நம்ம பைபிள் ஸ்டடி, அப்புறமா நம்ம கர்த்தரை மற்றும் பிதாவாகிய தேவனை நம்ம இடைவிடாமல் நம்ம சிந்தித்து கொண்டிருப்பது. இந்த காரியங்களை நாங்கள் சேர்ந்திருந்தாக்கா நம்ம கான்சிக்ரேஷனை நம்ம சரியா நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்ல முடியும் brother. over brother. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ அருமை. பிரியமானவர்களே, இது நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்விதான். இது நம்ம வந்து புரிந்து கொள்வதும் முக்கியமானது. எப்படி நான் வந்துட்டு என்ன நான் முழுமையா எந்த ஸ்டேஜ்ல நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் முழுமையாக அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. வேற ஏதாவது பதில்கள் இருக்கா? ஆஹ் நல்ல முயற்சி சகோதரர்களே, கண்டிப்பா நல்ல முயற்சி பண்ணீங்க. அமுல் பிரதர் சொல்லுங்க. பிரதர், இது 4 குவார்டர் மார்க் ஆஃப் லவ்ல வந்து நம்ம அந்த 4வது பாகத்துல அந்த எனிமியை கூட அன்பு செய்யற ஒரு பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாக்கா, நம்ம வந்து முழுமையா நம்ம தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோன்ற ஒரு உறுதிக்குள்ள வந்துடலாம்னு நினைக்கிறேங்க பிரதர். கண்டிப்பா அது கூட சொல்லலாம். தேங்க்யூ. அதுல நம்ம பார்த்தோம்னா நிலைத்திருக்கிறதும் முக்கியமானது. ஏன்னா அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நிலைத்திருக்கிறது நமக்கு முக்கியமானதாக இருக்கு நம்ம பார்க்கணும். இன்னுமாக பெரிய மண்டலம் இந்த கேரக்டர் ஸ்டாலின் பேசுங்க. பிரதர், ஒரே ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க பிரதர். பிரதர், நம்ம வந்து இந்த இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம தேவனுக்கென்று நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முயற்சி செய்யும் போது, நம்ம யூசுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும், எந்த ஒரு சாய்ஸோ இல்லை எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், நம்மளுடைய மாம்சத்துக்கு, நம்மளுடைய பழைய சிருஷ்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய முடிவுகளை தான் வந்து நம்ம எடுப்போம். எப்போனா கான்சிக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் கான்சிக்ரேஷன் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய மாம்சத்துக்கு அல்லது நம்மளுடைய பழைய சிருஷ்டிக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத சாய்ஸஸையும் கம்ஃபர்டபுள் இல்லாத முடிவுகளையும் நம்ம எடுக்கும்போது, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மாம்சத்துக்கு மாம்சம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப வந்து அதிருப்தியாக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுக்குள்ளே அந்த பழைய சிருஷ்டி வந்து போகும். ஏன்னா பழைய சிருஷ்டியோடைய ஆசைகளும், பழைய சிருஷ்டியோடைய இந்த விருப்பங்களும் வந்து செய்யப்படாதபோது, அது கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரியான சில உணர்வுகள் வந்து நமக்குள்ளே நடக்கும்போது, இது வந்து இது ஒரு பாயிண்ட்டா கூட நம்ம எடுத்துக்கலாமா பிரதர்? ஆமா, நான் தேவனுடைய சித்தத்தை தான் செஞ்சுட்டு போறேன். அதாவது தேவனுடைய விஷயங்களுக்கு சில முடிவு எடுக்கும்போது, அதுக்கு மாம்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளா சப்போர்ட் பண்ணாம, அதாவது மாம்சம் அப்படின்னமோது இந்த பழைய சிருஷ்டிய தான் சொல்றேன். பழைய சிருஷ்டி வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த பண்ணாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம வந்து, ஆமா நான் வந்து தேவனுடைய சித்தத்தை தான் செய்றேன் அப்படின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறேன். ஓகே 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 சரி. இதுல கண்டிப்பா இது வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான். அதுல முக்கியமா நீங்க பார்த்தா மாம்சத்தை வந்து நம்மளுடைய புது சிருஷ்டிக்கு அடிமையாக்குறது தான் நோக்கம். அப்ப அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா மாம்சம் வந்து எப்போதுமே புது சிருஷ்டிக்கு அது கீழ்ப்படியுது, அதுக்கு வந்து உதவி செய்யறதே விருப்பமாக செய்யும். அது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகணும். இதுல கேரக்டர் டெவலப்மெண்ட்ல நமக்கு இன்னொரு ஒரு பகுதியில் நமக்கு என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே நம்ம வந்து பாருங்க உலகத்துல நம்ம ஜீவிக்கும் போது உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து இருக்கிறது. அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் இளைப்பாற வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நம்ம வந்து முழுமையான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இளைப்பாறுவது அதாவது உலகத்தை விட்டு பிரிந்து முழுமையாக தேவனுடைய காரியங்கள்ல இளைப்பாறுதல் சொல்லும்போது தேவனுடைய காரியங்களை தியானிப்பது, சிந்திப்பது, அதை பேசுவது, யோசிப்பது அந்த மாதிரி போகும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நம்ம வந்து நம்மளுடைய கான்சிகரேஷன்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்க ஏற்கனவே கொஸ்டின் புக் இருந்துச்சுன்னா நீங்க படிங்க வேணா. விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக கொஸ்டின் நம்பர் 20.
இளைப்பாறுதல், விசுவாசத்தில் இளைப்பாறுதல் என்பதின் பொருள் என்ன? அதை கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய ஒரு பதிலாக தான் இருக்குது. அது நீங்க என்ன நோட் பண்ணிக்கங்க. அது வந்து 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 392ல இருந்து 394 வரைக்கும் போகுது. கண்டினியூ ஆகுது அது. இப்போ சில அடிஷனல் ரெஃபரன்ஸ் கூட கொடுக்குறாரு. அது வந்து ரீப்ரிண்ட் நம்பர் 1841ல கூட கொடுக்குறாரு. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நாம வந்து அவருக்குள்ள நாம ஒரு பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம், அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அது வந்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக அது இருக்கணும், நம்மளுடைய பலிகள். அது பலிகள் எப்பொழுதுமே சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா, அது சுகந்த வாசனை என்பது புகை வந்துட்டே இருக்கும். அப்படின்னா பிரசன்ட் அது ஒர்க் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்ல வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது பலி. அது எப்படின்னா இளைப்பாறுதல், உலகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது. அது நம்ம எப்போதுமே நம்ம அது மனதில் நம்ம வச்சுக்கணும். ஓய்ந்து இருக்கணும். ஓய்வு இல்ல நம்மளுக்கு. எப்போதுமே உலகத்தோட இன்வால்வ்மென்ட் இருக்குது. அது வந்து வாட் எவர் த என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல என்ன நம்முடைய வேலைகளா இருக்கட்டும், இல்ல உலக காரியங்களா இருக்கட்டும், குடும்பத்தின் காரியங்களா இருக்கட்டும், இல்ல வெட்டி பேச்சு எது வேணா இருக்கட்டும். அது இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஃபுல்லா பிஸியா இருக்கிறோம். இளைப்பாறுதலுக்குள்ள போகணும். அதுதான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லும்போது ஒரு ஓய்வு நாள் என்று ஒரு தனி ஒரு நாளை கொடுத்துட்டாரு. ஆனா நமக்கு அப்படி இல்ல. நமக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாளாகும். சேபத் நம்ம அனுசரிக்கணும். ஓய்வு நாள் அனுசரிக்கணும். நம்மளுடைய வேலை நேரம், நம்மளுடைய வயிற்றுப்பாடு, நம்மளுடைய விஷயங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய நேரம் முழுவதுமாக அதனாலதான் ஒரு புது சிருஷ்டினாக்கா டபுள் த டைம் நீங்க ஒர்க் பண்ணணும். 8 மணி நேரம்னா 16 மணி நேரம். ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய நேரம் முழுமையாக நீங்கள் ஓய்வுக்குள்ளாக இருக்கணும். தேவனுடைய காரியங்கள்ல இன்வால்வ் ஆகணும். அந்த அந்த மாதிரி நம்ம இளைப்பாறுகிறவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். யாருக்குனாச்சும் இருந்தா நீங்க வேணா வாசித்துருங்க. பிரதர் இது பேஜ் நம்பர் ஓகே, பேஜ் நம்பரா? பேஜ் நம்பர் வந்து உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குதா? கேரக்டர் டெவலப்மெண்ட் பேஜ் நம்பர் 22 பாருங்க. இல்ல அது இல்ல 6 வால்யூம் இருக்குங்க. 6th வால்யூம்ல வந்து அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல ரெஃபர் பண்ணணும். நீங்க எபிரேயர் வேணா படிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 11 வசனங்கள். ஹீப்ரூஸ் 4th chapter 1 to 11 யார் படிக்கிறீங்க? சிஸ்டர்ஸ் யாரை படிக்கிறீங்களா? ஓகே, தாரா சிஸ்டர் படிக்க முடியுமா? பிரதர் சொல்லுங்க பிரதர், எந்த வசனம்? எபிரேயர் 4 1ல இருந்து 11. 1 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக. காணாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடி அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் இதில் பிரவேசிப்பது இன்னமும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை
கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேங்க்யூ சார். ஸோ பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அதுல நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இளைப்பாறுதல் சொல்லும் போது எப்படி நம்மளுடைய வேலைகளை நம்ம முடித்த பிறகு உடனடியாக அந்த இளைப்பாறுதலுக்குள் நம்ம திரும்பணும். ஸோ இன்னும் ஒரு நாளை குறித்திருக்காங்கன்னா, அந்த இளைப்பாறுதல் நமக்கு கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம மகிமை அடையும் போது அதுல நம்ம கண்டிப்பா அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனா இங்க உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் போதே பிரியமானவர்களே, நம்முடைய முயற்சிகள் எல்லாமே அந்த ஒரு தகுதிக்காக, அந்த ஒரு கிருபை பெறுவதற்காக, அந்த ஒரு அந்த பூரணத்தை அடைவதற்காக அது இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இளைப்பாறுதல் இல்லாம எப்போதுமே நம்ம இன்வால்மெண்ட் இந்த உலகத்தோடு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த இளைப்பாறுகிறோமோ தேவனுடைய காரியங்களை கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட அது தேவனுடைய காரியங்களை சிந்திப்பது, படிப்பது, தியானிப்பது, பேசுவது, இப்படி அதுல ஒரு இன்வால்மெண்ட். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, பெஞ்சமின் பாட்டன் நமக்கு சொல்லும்போது பெரியன் ஸ்டடிக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பர் நீங்க எடுத்துட்டு சகோதரர்களாக இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த பேப்பர்ல வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு எப்போ அது டைம் கிடைக்குதோ உடனே நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தேவனுடைய கான்சென்ட்ரேஷன், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அதை அது காமிக்கிறது. அதே போல சகோதரிக்கு சொல்லும் போது கூட ஒரு பெரியன் ஸ்டடினா அந்த பெரியன் ஸ்டடியுடைய பேஜை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எங்க ஜாஸ்தி டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ஒருவேளை கிச்சன்லயோ, ஹால்லயோ, இல்லை டைனிங்லயோ, இல்லை ஒரு வெசல் வாஷிங்லயோ, எங்க நீங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க வேலை முடிச்சவொன்னு உங்க அதை பார்த்துட்டே நீங்க உங்க வேலையை செய்யலாம். வேலை முடிச்சவொன்னு உடனே நீங்க அங்க திரும்பலாம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய ஐடியா கொடுக்குறாரு நமக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவழிக்கிறது கூட நாம இந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். இந்த 6th வால்யூம் பேஜ் நம்பர் அது பாருங்க, ரொம்ப அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்டாலின் பிரதர், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? பிரதர், இது கொஷின் அந்த நீங்கள் சொன்னீங்களா, கேரக்டர் டெவலப்மெண்ட் 20 கொஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஓகே, சரி, ரைட். அப்போ யாராவது படிக்கிறீங்களா? ஓகே, யாரு படிக்கிறீங்க? ஜோசப் பிரதர் படிக்கிறீங்களா? ஆண்டனி பிரதர், உங்களுக்கு படிக்க முடியுமா? ஆண்டனி சுவாமி. பிரதர் எது படிக்கணும்? ஸ்கிரீன்ல இருக்குது, உங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியுதா? ஸ்கிரீன்ல அவ்வளோ வரல பிரதர். அது இதுல சொல், புக்ல சொல்லுங்க. புக்ல இருக்கா? உங்க புக் இருக்கா? விசுவாசம் புக் இருக்கா உங்ககிட்ட? அது இல்ல பிரதர், நீங்க கொடுத்தது பெருசே இருக்குது. ஓகே, அது இல்ல. சரி, ரைட். பிரதர் படிங்க. ஜோசப் பிரதர், நீங்க படிங்க. புது சிருஷ்டியின் உறுப்பினர்கள் எப்பொழுதும் அல்லது எவ்வாறு விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று குறிப்பிடுவது அவசியம் இல்லை. ஆனால் எல்லா அதிருப்திகளும் பயமும் விரட்டப்பட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொண்டு எப்படி அல்லது எப்போது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மூட ஆண்டவரும் இயேசுவை நம்முடைய பிரதான ஆசிரியராக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது இது துவங்குகிறது. மேலும் புது சிருஷ்டியின் தலையாகவும் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாகவும்
நாம் அவரை அடையாளம் காணப்படுகிறோம். அதுவும் அல்லாமல் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்தில் அவருடைய உடன் சுதந்திரவாளியாக நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இடுக்கமான வாசல் வழியாக மகிழ்ச்சியோடு அவர் நமக்கு வாக்களித்த வழி நடத்துதலோடு அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நாம் பரிபூரணமாக இளைப்பாறுதல் அல்லது ஓய்வுக்குள் பிரவேசிக்கிறோம். இங்கு நம்முடைய சொந்த வேலைகளில் இருந்து ஓய்ந்திருப்போம். நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் நாம் தேவனுடைய கிருபைகளை பெறுவதற்கு அபூர்ணவர்களும் தகுதியற்றவர்களும் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். மேலும் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அபத்திரராக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் மூலம் தேவைப்படும் ஒவ்வொரு பொழுதும் உதவிகளை செய்வேன் என்ற அவருடைய வாக்குறுதியின் நிமித்தமாகவும் நாம் அந்த தெய்வீக கிருபையை பெற்று இயேசுவின் சீஷர்களாக அவருடைய அடிச்சுவடுகளில் மரண பரிந்தமும் நடக்க வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். படிக்கணும். கண்டிப்பா. தேவன் அவருடைய கிரியைகளிலிருந்து ஓய்ந்திருந்தது போல நாமும் ஓய்ந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பிரகடனப்படுத்துகிறார். மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த தன்னுடைய சிருஷ்டிப்பின் வேலைகளை முடித்த பின் அவர் ஓய்ந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய பூரணமான சிருஷ்டிப்பை பலப்படுத்துவதற்கு பாவத்தையும் மரணத்தையும் அனுமதித்து இருக்கிறார். அவர் எந்த நேரமும் வரைக்கும் அதை தடுக்கவோ இதை செய்யக்கூடிய மிக பெரிய வஞ்சகளானாகிய சாத்தானை தடுக்கவோ அல்லது முற்றிலுமாக அழிக்கவோ அவர் முயலவில்லை. தேவன் ஓய்ந்திருக்கிறார். எல்லா வேலைகளையும் மெசியாவின் பொறுப்பில் கொடுத்துவிட்டு அவர் அதை முடிப்பதற்கு காத்திருக்கிறார். கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் தேவனுடைய வேலைக்கு புது சிருஷ்டிகளாகிய நமக்கு மட்டும் அல்லாமல் அவருடைய தெய்வீக கிருபை ஏற்றுக்கொள்ளும் முழு உலகத்தின் மனுக்குலகத்தையும் சீர்பொருந்த செய்வார். முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றும் நாம் தெளிவாக விசுவாசிப்பதன் மூலம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். புது சிருஷ்டியாகிய நம்முடைய ஓய்வு துவங்கிவிட்டது என்று நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் முழுமையாக புது சிருஷ்டிகளின் இந்த இளைப்பாறுதலில் துவக்கத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தால் இன்று நமக்கு லாபகரமாக இருக்கும். ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த பொழுது அப்போஸ்தலர்கள் ஓரளவு இந்த இளைப்பாறுதலில் மகிழ்ந்தார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அது முழுமையான ஓய்வு அல்ல. அவருடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம் என்னதென்றும் அவர்கள் முழுமையாக அறியாத போதிலும் தங்களுடைய மணவாளன் அவர்களோடு இருந்ததினால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆண்டவர் மரித்து போன பொழுது அவர்கள் இளைப்பாறுதல், சந்தோஷமும் சமாதானம் முடிவுக்கு வந்தது. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று அவர்கள் எதிர்பார்த்ததினால் அவர்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து உயிர்த்தெழுதலை நிரூபித்த பின் அவர்கள் பயமும் சந்தேகமும் தளர்ந்த நம்பிக்கைகளுக்கு வழி வகுத்து ஆனாலும் அவர்களின் சந்தோஷத்தை சமாதானத்தையும் முழுமையாக அவர்கள் திரும்ப பெறவில்லை. அவர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவி பெறும் வரை எருசலேமில் காத்திருந்தபடி கட்டளை பெற்றிருந்தார்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். எவ்வளவு நாட்கள்? அவர்கள் மொத்தத்தில் 49 நாட்கள் காத்திருந்தார்கள். அதை தொடர்ந்து 50வது நாள் வந்தது.
அது யூபிலியின் ஓய்வு நாளாய் இருந்தது. இயேசு ஓகே ஏற்றுக்கொண்ட அனைவரும் போதும். இதுல தேவன் இது பாருங்க, இதுல கண்டினியூ ஆகுது. இதுல நம்ம அந்த உங்களுக்கு அந்த கருத்துக்கள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த உலகத்துல நாம இருக்கும்போது உலக காரியங்களை விட்டு நாம முழுவதுமாக நம்ம தேவனுடைய காரியங்கள்ல நம்மள அர்ப்பணிப்பது, நம்முடைய நேரங்களையும் நம்மளுடைய தியானம் எல்லாத்தையும் அதுல நமக்கு கொடுக்கறது. ஸோ இங்கேயே அந்த ஓய்வு வந்து நமக்கு துவங்கி விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஓய்வுக்குள்ளாக நம்ம இருக்கும்போது நாம நம்மளுடைய அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இது முழுமையாக நாம எப்போ இந்த மாம்சத்தில் நம்ம விடுபடுகிறோமோ அப்போ அது முழுமை அடையும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம இது பூமியில இருக்கும்போதே நமக்கு அது துவங்கி இருக்கிறது என்பதை நம்ம அறிந்தவர்களாக நம்ம இருக்கணும். அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிரியமானதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்த உலகத்துல உலகத்தினுடைய ரொம்ப ஞானிகள் அவங்க எப்படி வந்து தங்களுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 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 நாளைக்கு, அதாவது ஒரு வாரத்திற்கு ஒரு புத்தகம் படிப்பது, இதுதான் வந்து உலகத்துல அவங்களுடைய முயற்சி. ஸோ உங்களுடைய பிரெயின் வந்து எவ்வளவு ஷார்ப் ஆகுது, எவ்வளவு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரா நீங்க மாறுறீங்க அப்படிங்கிறது ரீடிங் பொறுத்து இருக்குது அப்படி சொல்றாங்க. அது ரீடிங்ல வந்துட்டு ஸ்பீடா ரீட் பண்றது, அதுல வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு உலகத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 வால்யூம்ஸ்ல நமக்கு என்ன சொல்றாருன்னா 11 பேஜஸ் 12 பேஜஸ் நீங்க எவ்ரி டே படிங்கன்னு சொல்றாரு. அந்த 12 பேஜஸ்க்கு மேல நம்மளோட போறோம் பாத்தீங்களா நம்ம படிக்கிறது, அதாவது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ உங்க பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப் ஆயிட்டே போகுமா. அப்படின்னா நீங்க எதற்காக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். அது உங்களுடைய அந்த ரீடிங்ல தான் இருக்குது. ரீடிங் இருக்கலாம், இல்ல எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லும்போது அதை நம்ம கவனிக்கிறதுல இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை வந்து எதுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்றோமோ அதுவாக நம்ம மாறுகிறோம். கான்சிகரேஷன் கூட அப்படிதான். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டைம் நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுவாக நீங்க மாறுறீங்க. இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த வால்யூம் ஸ்டடி கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு உதவிகளை செய்யும். எந்த அளவுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இப்ப நம்ம ஒரு வருஷம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த வால்யூம் வந்து நம்ம எவ்வளவு டைம் நம்ம படிச்சிருக்கிறோம். 2 வருஷங்கள் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நாளுக்கு நாள் நம்மளுடைய அறிவு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வெளிச்சம் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அதுதான் நீதிமான்களுடைய பாதை. வெளிச்சம் ஜாஸ்தி ஆக நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம அதை படிக்கும்போது அது திரும்ப திரும்ப புதிய ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் மேலாக இன்னும் தேவனிடத்துல நெருங்கி சேர்வதற்கு அவைகள் உதவி செய்யும். அந்த வகையில நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அது ரீப்ரிண்ட் நம்பர் கூட நீங்க அதை கண்டினியூ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புத்தகத்துல அது பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் பிரதர். Yes, brother. Thank you, brother. That's okay. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம போகலாம். வேற ஏதாவது இருக்குங்களா சகோதரர்? ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். கொஸ்டின் நம்பர் 41. ஆரோனும் அவருடைய மகன்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறிக்கும் ஒரு கோல் கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிற ராஜரீக ஆசாரிய கூட்டத்தையும் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? ஏனெனில் அவர்கள் ஆரோனின் மகன்களோ அல்லது அவருடைய கோத்திரமாகிய லேவியோ அல்ல. இந்த கேள்வி பாருங்க. இன்னைக்கு நமக்கு என்ன கேட்கிறாருன்னா, இப்போ அந்த ஒரு துளிர்த்த கோல் வந்துட்டு அது வந்து சபையை அடையாளப்படுத்துன்னு சொல்றாரு. அவங்க அந்த மாதிரியான ஒரு வகுப்பார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆரோன் அவருடைய அந்த துளிர்த்த கோல் வந்து எப்படி இவர்களே வந்து கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுவதை எப்படி அடையாளப்படுத்தும்? ஏன்னா நம்ம ஆரோனுடைய வம்சத்துல கூட வர்றது இல்ல, லேவியின் கோத்திரத்துல கூட வர்றது இல்லையே, அது எப்படி நம்ம அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான ஒரு பதிலையும் அதை தொடர்ந்து கூட நம்ம அடுத்த கேள்வி கூட நம்ம படிக்கலாம். இது வந்து நம்ம திரு சகோதரர் சாரா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். பிரதர் படிக்கிட்டாங்களா? சிஸ்டர் படிச்சுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே யாவருக்கும் மாலை வணக்கம். 49வது
கேள்வி. ஆரோனும் அவருடைய மகன்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறிக்கும் ஒரு கோல் கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிற ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரையும் எவ்வாறு பிரதிநிதிப்படுத்த முடியும்? ஏனெனில் இவர்கள் ஆரோனின் மகன்களோ அல்லது அவருடைய கோத்திரமான லேவியோ அல்ல. இதற்காக தியானிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1-5 முடிய. இது நம்ம இங்க பார்க்கும்போது ஆரோனுடைய மகன்களும் அந்த கோல் ஒரு ஆசாரியத்துவத்தை குறிக்குது. ஏனென்றால் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் மத்தியில் இருந்து ஆரோனை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. அவருடைய கோல் துளிர்த்தப்பட்டதினால தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்று அது நிர்ணயப்படுத்துகிறது பிரதர். அதே போல கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிற நம்மையும் எப்படி அதை பிரதிநிதிப்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வினாக்கா, இது தானா நம்மளால் தேவன் நம்மளை அது சொல்லப்பட்டது போல ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் யாரும் இந்த கனமான ஊழியத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லப்படுவது போல இயேசுவையும் சரி நம்மையும் சரி பிதாவாகிய தேவன் நம்மை அழைக்காவிட்டால் நம்ம அந்த ஊழியத்திற்கு நம்ம வர இயலாது. அதில் முற்றிலுமா நம்ம பார்க்கும்போது நாம் ஆரோனுடைய வம்சத்தில் நம்ம அல்ல, அவருடைய பிள்ளைகளும் அல்ல. அதே போல நாம் அல்ல என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஏனென்றால் நம்மளாம் ஒரு புறஜாதிகளாக நம்ம இருக்கிறோம். இயேசுவை சொல்ல போனது இயேசு ஒரு லேவியோ அல்ல. ஏனென்றால் லேவிக்கு தான் பிதாவாகிய தேவன் அந்த ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்து இருக்கிறார். ஆனா இயேசு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு யூதரா இருப்பது நமக்கு தெரிந்தது. நாம புறஜாதிகள். இது எப்படி நம்ம இப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை எப்படி இது ஆசாரிய கூட்டத்திற்கு அழைத்தார் என்று நம்ம பார்க்கும்போது இவர் கிறிஸ்து பிரதான ஆசாரியராகுவதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்க. இயேசு கிறிஸ்து கூட தானா அந்த வழியில வராத பிதாவாகிய தேவன் அழைப்புக்கு இணங்கித்தார் அவரு இந்த ஊழியத்துக்கு வந்திருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நமக்கு எப்படி இது சொல்லப்பட்டது போனாக்கா, ஏனென்றா இது ஃபர்ஸ்ட் புறஜாதி மக்களுக்கு இல்லாம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்தது நம்ம பார்க்கிறோம். அவர் பிதாவுடைய காரியங்கள் கட்டளைகள் கற்பனைகளுக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அது புறஜாதிகளுக்கு அது வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அது எப்படி என்று இப்ப பார்க்கும்போது அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் எபேசியர் 1:4. அதே போல 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று பிதாவாகிய தேவனே நம்ம அழைத்திருக்கிறார் என்று இதனால நமக்கு விளங்குகிறது பிரதர். அடுத்து 42 படிக்கணுங்களா? தேங்க்யூ சிஸ்டர். சரி, இந்த ஒரு கேள்வியில நமக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம். சரிங்க பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே, பிரியமான இந்த ஒரு கேள்வி பாருங்க. இதுல ஏன்னா ஆரோனும் அவருடைய குமாரரையும் அதை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. ஓகே, ஏன்னா அதை தேவன் அந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். இப்ப நாம எப்படி அதை நம்ம அடையாளப்படுத்துவோம்? ஏன்னா நம்ம சபை கிறிஸ்துக்கும் சபைக்கும் அது எப்படி பொருந்துகிறதா இருக்கு? நம்ம ஆரோனுடைய வம்சத்துல வரலையே, லேவி கோத்திரத்துல கூட வரலையே, நம்ம வெளியில இருந்த ஆளாச்சு, எப்படி நமக்கு அது பொருந்தும் அப்படின்றது கேள்வி. அதுக்கு பதில் வேற ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்ன இருந்துச்சா நீங்க பேசலாம். பிரதர், நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்ம அப்ரஹாமின் சந்ததின்ட்டு சொல்லப்படுது. இப்போ அப்ரஹாமுடைய சந்ததி தான் லேவி. அப்போ நம்ம கூட இந்த லேவி வம்சம் போல அது ஆசாரியர்களாக நம்மளை தெரிந்து கொண்டாருன்ட்டு கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா பிரதர்? அது அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? எஸ் பிரதர், தேங்க்யூ. ஸோ இன்னொரு விஷயத்தை கூட நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சார் ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொன்னாரு. ஸ்டாலின் பிரதர்.
சொல்லுங்க. பிரதர், ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னா, ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் சூஸ் பண்ணதே சபையும் கிறிஸ்துவையும் வந்து அடையாளப்படுத்துவதற்காக தான் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. பிரதர். கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ. எஸ் பிரதர். ஆண்டனி சாமி பிரதர் சொல்லுங்க. சார் எஸ் பிரதர். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோமே, ம் அதன் வழியாக தான் நம்ம அவருக்கு சுதந்திர மக்களா இருக்கிறோம், தேவியரா. கரெக்ட். அது கூட நம்ம சொல்லலாம். இங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம வந்து லிட்ரலா அவருடைய பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு எப்படி இது பொருந்தது அப்படின்னு. பிரதர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி நம்ம வந்து அவருடைய வம்சத்திலையும் அந்த ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியில நம்ம வராம இருந்தாலும் கூட, பிரியமானவர்களே, இந்த கோத்திரத்துல நம்ம இல்லாம இருந்தாலும் கூட, இங்க ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது அந்த சந்ததி என்று சொல்லும்போது ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டார். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம அவரை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வரோம். ஏன்னா அல்டிமேட்டா தேவன் வந்து சொன்னதே அதுதான். அந்த வகுப்பார் தான். கிறிஸ்துவும் அவருடைய சபை, அந்த வகுப்பாருடைய அழைப்பு தான் இந்த பூமியில முதலாவது கொடுக்கப்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம். அதை தான் அடையாளப்படுத்துகிறதாக இருக்குது. நம்ம பார்க்கிறோம் முக்கியமாக. அதுல கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராகிய நம்ம வந்துட்டு அது நம்ம பெறுவோம். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அந்த ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தத்துல அவரு வராரு. ஸ்டாலின் பிரதர் சொன்னது சரியான விளக்கம். வேற விளக்கங்கள் இருக்கா? ஆனந்த் பிரதர் சொல்லுங்க. அத நம்ம மாம்சத்தின்படி நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இல்லாம விட்டாலும் நம்மளுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, நீ உனக்கு வானத்தின் நட்சத்திரத்து போலவும் பூமியின் மணல் போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டு. ஸோ அந்த 2 வகுப்பார்ல அந்த வானத்தின் நட்சத்திரம் வகுப்பார் யாருனாக்கா நம்மளுக்கு தெரியும், அந்த சபையை வகுப்பார் தான் பார்க்கிறோம். ஸோ அந்த விதத்துல நம்ம அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க இழந்து போனனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. நம்ம வந்து வெளியாளா இருந்தா கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க இழந்து போனாங்க. ஏன்னா முக்கியமாகவே மெஸ்ஸியாவை எதிர்பார்த்திருந்தாங்க. அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இழந்து போனாங்க. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் இது கிடைக்கும். அவங்க தான் அவருடைய சந்ததியார் கூட நம்ம பார்க்குறோம். அதுல நமக்கு கலாத்தியர் சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப கிளியரா நமக்கு விளக்கிட்டாரு. அதுல சுயாதீனம், அடியானவன் அப்படியெல்லாம் கிடையாது. அதுல நம்ம பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள்லாம் வந்து இந்த இந்த வாக்குத்தத்தத்துல நீங்க வரீங்க. ஏன்னா முதல்ல நம்ம பார்க்கும்போது வானத்தின் நட்சத்திரங்களுக்குரிய ஒரு அழைப்பு தான் அங்க பூர்த்தி ஆகுது நம்ம அங்க பார்க்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். சிஸ்டர் 42 தாரா சிஸ்டர் படிங்க. அவங்க பிரதர். நியாய பிரமாணத்தின் கீழ் ஆரோனும் அவருடைய மகன்களும் பொதுவாக கிறிஸ்துவின் பலி செலுத்தும் வேலையை மட்டுமே பிரதிநிதிப்படுத்தினார்கள் என்றால், ஒரு ராஜா ஆசாரியராக அவரது எதிர்கால மகத்தான பணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேறு எந்த வகையும் உள்ளதா? இதற்காக கொடுக்கப்பட்ட வேதப்பாடம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6-10 முடிய. இங்க நம்ம பார்க்கும்போது இதில் வந்துட்டு நியாய பிரமாணத்தின் கீழ் ஆரோனும் அவருடைய மகன்களும் பொதுவாக கிறிஸ்துவின் பலி செலுத்தும் வேலையை மட்டுமே பிரதிநிதிப்படுத்தினார்கள் என்றார். ஏனென்றால் ஆரோனுடைய அந்த ஒரு பலி வந்து ஒரு பூமிக்குரிய காரியமாக இருக்கிறது, அது பரலோகத்துக்குரிய காரியமா அல்ல. ஏன்னா அது வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவை நிழலா கொண்டு தான் நம்ம பார்த்து வந்த பாடங்களில நம்ம பார்த்தோம். ஆரோன் வந்து இயேசுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார் என்று நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனா இங்க சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தின் கீழ் ஆரோனும் அவருடைய மகன் பொதுவாக கிறிஸ்து பலி செலுத்தும் வேலை மட்டுமே என்பதை வந்து பிரதிநிதிப்படுத்தினார்கள் என்றால் என்று இந்த ஒரு கேள்வி இங்க வருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆசாரியர் ராஜா, ஏன்னா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமே
செய்யக்கூடிய காரியமாக பிதாவினுடைய வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கிற அவர்களுக்கு வேற இந்த ஆசாரியத்துவம் மட்டும் அது போதாது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி அது செய்து முடித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு பலிகளை செலுத்தின பொழுதும் அவர்கள் மாண்டு போனார்கள். அது ஒரு நிரந்தரமாக ஒரு பலி அன்றாட வாழ்க்கைக்காக அவர்களுக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இது எபிரேயர் 7:19 சொல்லப்பட்டது போல நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நியாய பிரமாணத்தின் படிதான் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பலியின் பிரகாரமாக ஆரோனும் அவர் மக்களும் வந்து எடுத்து சென்றதாக நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பூரணப்படுத்தவில்லை என்று எபிரேயர் 7:19 நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஆசாரியர் ராஜாவும் ஒரு ராஜா ஆசாரியராக அவரது எதிர்கால மகத்தான பணி அவரது பிதாவுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை இங்க வெளிப்படுத்துது. அது ஆசாரியர் ராஜா யார் அது பிரதிநிதிப்படுத்த முடியும், அதற்கு ஏதாவது வகை உள்ளதா என்று ஒரு கேள்வி இங்க வைக்கிறான். இது நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று நம்ம இங்க இவ்வளவு நம்ம ஆரோன் தான் திரைக்குள்ளாக போனதாக நம்ம பார்த்து வந்தோம். ஆனா இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்று நம்ம பார்க்கிறோங்க. அதே வந்துட்டு எபிரேயர் 5:0 அப்படியே வேறொரு இடத்தில் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அதே போல அவர் குமரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரண ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். இது மெல்கிசேதேக்கின் நாமம் தேவனால தரிக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுதுங்கோ இந்த மெல்கிசேதேக்கு யாரு எதற்காக இயேசுவை ஒரு அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது இங்க நம்ம பார்த்து இந்த 42வது கேள்வியில ஒரு ஆசாரியர் ராஜாவோ ராஜா ஆசாரியராகவுமே எதிர்கால மகத்தான பணி அது ராஜ்யத்துக்குரிய காரியமாக அது இருக்கிறது. அது செய்ய போறது யார் என்று பார்க்கும்போது இங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி யார் இந்த மெல்கிசேதேக்கு என்று நம்ம பார்க்கும்போது இவர் ஒரு சாலோமின் ராஜாவாகவும் இருக்கிறார், இன்னொன்று உன்னதமான தேவனுடைய ஆசாரியருமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 2 வேலையும் இங்க இந்த மெல்கிசேத்து செய்வதாக நம்ம இங்க கவனிக்கிறதா இருக்குதுங்க பிரதர். இது சாலோமின் ராஜா என்பதற்கு அது ஒரு நீதியாகவும் மெல்கிசேத் நீதியாகவும் சாலோமின் என்பதற்கு சமாதானத்தின் ராஜாவாம் என்பது. ஏனென்றால் நம்ம ராஜ்யத்துக்குள்ள சமாதானம் நீதியா இருக்கிறதான் நம்ம அந்த 2 கற்பலைகள் அந்த கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோங்க பிரதர். அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது பிரகாரம் இந்த ஆசாரியர் ராஜா செய்கிற அவர் எப்படி நம்மளுக்கு ஒரு இதுவா அப்ராமுக்கு அவர் எதிர்கொண்டு போய் அவரை ஆசீர்வதித்து, ஏனென்றால் அப்ராமுக்கு தான் முதலாக தேவன் அங்கதான் வாக்கு தத்தத்தையும் மற்றும் அவருடைய திட்டத்தையும் அவர் அங்க வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கு இவர் எதிர்கொண்டு போய் அவருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அப்ராம் மெல்கிசேத்துக்கு காணிக்கைகளை தசம பாகங்களை கொடுப்பதாக நம்ம இங்க பார்க்கிறோங்க பிரதர். அத மெல்கிசேதேக் அப்ராமுக்கு கொடுத்த அந்த தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் குறிப்பதாக இருக்கு. அது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடு பலிக்கு ரத்தமும் அந்த சரீரமாக இருக்குது. தசம பாகம் என்பது பார்க்கும்போது அது நம்முடைய ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது.
ஏன்னா ஆரோனுடைய பலி வந்துட்டு அது ஒரு பூமிக்குரிய பலியாக இருக்கிறது தவிர அது பரலோக பலி அல்ல. மெல்கிசேதேக்கின் பலி தான் வந்துட்டு அது மகிமை அடைந்த நிலைமையை மற்றும் ஆளுகையும் குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது கூட பிரதர், இப்போ அப்ராம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததிக்கு தான் அந்த ஆசாரிய உடைமைக தேவன் கொடுத்தாரு. ஆனா இங்க அப்ராமுக்கு முதலாக வந்துட்டு இந்த மெல்கிசேதேக் முறைமையின்படி அவருக்கு போய் அவரை ஆசீர்வதித்தார் இருக்குது என்று நம்ம பார்க்கும்போதுங்க பிரதர், அது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அன்றைய மெல்கிசேதேக்கு அப்ராமுக்கும் எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியே. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த பிரகாரம், ஏனென்றால் நம்ம யாவரும் இப்ப லேவியர்கள் எல்லாம் அப்ராமுடைய அறையில் என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ள இருந்து தான் அந்த தலைமுறை ஜெனரேஷன் வந்துதான் நம்ம பார்க்கிறோம். நாமும் எப்படி அப்ராமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது நாம் விசுவாசத்தினால நம்ம அப்ராமுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறவர்களாக இருக்கிறோம் பிரதர். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்ம நமக்கு இயேசு கிறிஸ்துடைய அழைப்புக்கும் இருவரும் சேர்ந்து நம்ம தலை சரீரமாக ராஜ்யத்துக்குள் நம்ம செய்ய போகிற காரியங்கள் அதுதான் ஒரு ஆசீர்வாதமாகவும் ஆசாரியர் என்ற ஊழியம் என்று பார்க்கும்போது அது தேவனுக்கும் மனுஷர்கள் மத்தியில நாம எடுத்து செல்லக்கூடிய காரியமாகவும், ராஜாவாகவும் என்று பார்க்கும்போது அது உலக ஜனங்களை ஆளுகை செய்வதாகவும், இந்த இரண்டும் ஆசாரியர் மற்றும் ராஜாவாக குறிப்பிடுவதாக நம்ம இதுல நம்ம பார்க்கிறோங்க பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இதுல சகோதரி வந்து கண்டிப்பா அவங்க ஏன்னா நிறைய அவங்க படிச்சு எழுதி அப்புறமா பேசுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க புரிஞ்சுட்டு பேசுனாங்க நம்மகிட்ட. நன்றி சகோதரி, நீங்க உங்களுடைய ஊழியம் தொடரட்டும். இதுல பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும்போது முக்கியமாக இங்க ஆரோனுடைய ஊழியத்தையும் மெல்கிசேதேக்கினுடைய ஊழியத்தையும் வித்தியாசப்படுத்தி நமக்கு இங்கே காமிக்கிறார். நாம வந்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி வரோம். ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததி லேவிக்கு கொடுக்குறாரு அந்த ஒரு ஆசாரியத்துவத்தை. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு முன்னாடியே அவர் அங்க ஆசாரியனாக இருந்தார். அது மாத்திரமல்ல அவர் ராஜாவா கூட இருந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணி நமக்கு காமிக்கிறாரு. ஒரு மேலான நிலை அப்படிங்கிறது நமக்கு இங்கே காமிக்கிறாரு. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல வந்துட்டு 6th வால்யூம்ல கூட இந்த பேஜ் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் இங்கிலீஷ்ல 72 ஃபர்ஸ்ட் பேரா, தமிழ்ல 73 ஃபர்ஸ்ட் பேரா. அது என்ன படிக்கிறீங்களா? யாராவது இருக்கா? சித்ரா சிஸ்டர் உங்கள்கிட்ட இருக்குதா? 6th வால்யூம் அந்த பேஜ் படிச்சிருக்கோம். அப்போ இன்னும் அது கொஞ்சம் சகோதரி நம்மகிட்ட இப்போ பேசினது அது கொஞ்சம் கிளியரா இருக்காங்க. சித்ரா சிஸ்டர் படிக்கிறீங்களா? நான் அட்டன் ஆகிக்கணும் சிஸ்டர் கீழே கிடக்கும். ஓகே பிரதர், சரி நான் சிஸ்டர் தரக்காங்க நினைச்சிட்டேன். சரி ஓகே பிரதர், அது டிஸ்பிளே பண்ண முடியுமா? தமிழ்ல எந்த பண்றேன் பிரதர். எந்த பேஜ் நம்பர் பிரதர்? தமிழ்ல பேஜ் நம்பர் 73 6th வால்யூம் 73. ஓகே, டிஸ்பிளே பண்றேன். ஃபர்ஸ்ட் பேரா. தாரா சிஸ்டர் நீங்களே படிங்க. இது மெல்கிசேதேக்கு அது அந்த பேராங்களா பிரதர்? ஆமா இல்ல சிஸ்டர், சாத்தானும் அவனுடைய எல்லாரும் அதுங்களா பிரதர்? மெல்கிசேதேக் என்பது பாருங்க, பேஜ் நம்பர் 73ல கீழே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. மெல்கிசேதேக்கு சணல் நூலினால் நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உடுத்தினவனாய் பலிகளை செலுத்தின ஓர் ஆசாரியன் அல்ல. அவன் ஒரு ஆசாரியனாகவும் அதே வேளையில் ஒரு ராஜாவாகவும் இருந்தான். சிங்காசனத்தில் அமர்ந்த ஓர் ஆசாரியன். ஆகவே ஒரு விதத்தில் அவனுடைய நிலை ஆரோனுடையதை விட உயர்ந்ததாயிருந்தது. எப்படி என்றால், ஆரோன் ஆபிராமின் புத்திரனாயிருந்தான். ஆபிராம் பெரியவனாயிருந்த போதிலும் மெல்கிசேதேக்கு தசமபாகம் செலுத்தி அவனுடைய கையில் ஓர் ஆசீர்வாதத்தை பெற்றான். அது அப்போஸ்தலர்
விலக்கி சொல்லுகிறபடி உன்னதமான ராஜரீகமான மகிமையான கனமான ஆசாரியத்துவத்தை காட்டிலும் பலி செலுத்தும் ஆசாரியத்துவம் ஒரு தாழ்ந்த நிலையை அடையாளப்படுத்துகிறது. அப்பொழுது இந்த புது சிருஷ்டியின் அதாவது கிறிஸ்து தலை, அவர்கள் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக எண்ணப்படுகிறார்கள். 1000 வருட ராஜ்யத்தின் மகிமையான கிரியைக்கு மெல்கிசேதேக்கினால் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இவைகளோடு வேலையின் முக்கிய அம்சமான பலி செலுத்துதல் எல்லாம் முற்று பெறும் நிலையில் இருக்கும். அரசாட்சி செய்தல், ஆளுதல், ஆசீர்வதித்தல், உதவி செய்தல் எல்லாம் ஆரம்பமாயிருக்கும். மேலும் தேவனுடைய இந்த பிரதிநிதிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற திவ்ய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முற்றிலும் தகுதியுள்ளவர்களாயிருப்பார்கள். இவர்கள் மூலமாக தேவனோடும் அவருடைய பிரமாணங்களோடும் முற்றிலும் இசைந்தவர்களாய் திரும்பி வர யாரெல்லாம் சித்தமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆதியாகமம் 22:18, கலாத்தியர் 3:16 29 முடிய. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். பிரியமான இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது பேஜ் நம்பர் 74 அது கண்டினியூஷன். ஓகே, 73 ஃபர்ஸ்ட் கடைசியில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஸோ அதுலேருந்து ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது மெல்கிசேதேக்கை பற்றி அங்கே நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்து ஆசாரியனை போல அங்கே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் ஒரு ஆசாரியனாக இருக்கலன்னா கூட அவர் ஒரு உயர்வான நிலையில் இருந்தது நமக்கு காமிக்கல. ஏன்னா ஆபிரகாம் அவரிடத்துல தசம பாகமெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய அங்கே கிறிஸ்துவையும் அவருடைய சரீர அங்கங்களையும் அவர் அடையாளமாக அங்கே காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா மகிமையடைந்த சபை ராஜ்யத்தில் அது மெல்கிசேதேக்கின் முறையின்படி காட்டப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கினுடைய முறைன்னு பார்க்கும்போது 2 வேலைகள் அங்கே இருந்துச்சு. அவர் ஏன்னா ஒரு ஆசாரியனா இருப்பாரு, ராஜா வேற. ஆனா மெல்கிசேதேக்கு 2மே ராஜாவாகவும் இருந்தாரு, ஆசாரியனாகவும் இருந்திருக்காரு. அந்த ஒரு முறையில தான் சபையும் கிறிஸ்துவும் வருகிறார்கள் என்பதை நமக்கு இங்கே தெளிவாக நம்ம காமிக்கிறாரு. ஓகே, இதுல என்ன உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா பாருங்க, இப்ப இந்த கேள்வி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நியாயப்பிரமாணத்துல வந்து ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் தான் வந்து அங்க ஒரு பலி செலுத்த நம்ம பார்க்குறோம். அங்க கிறிஸ்துவனுடைய பலி செலுத்தும் வேலையை மட்டுமே அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துறதா இருந்தாக்கா, அவங்க பிற்காலத்துல ராஜாவாக இருந்துட்டு அந்த வேலைகளை செய்வாங்க இல்லையா? அது எப்படின்னு தான் கேட்கிறாரு. அதான் கேள்வி. அதுதான் இங்க மெல்கிசேதேக்கை நமக்கு மென்ஷன் பண்றாரு. அந்த வகையில மெல்கிசேதேக்கின் வகையில இவங்க இருப்பாங்க. எஸ் பிரதர் ஸ்டாலின் பிரதர் பேசுங்க. எஸ் பிரதர், அது சேம் பாயிண்ட் தான். நீங்கள் சொன்ன சேம் பாயிண்ட் தான். அதாவது இப்போ நம்ம சபை வந்து மாம்சத்தில் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பலிகள்லாம் அதாவது ஆரோன் மற்றும் குமாரர்கள் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அவங்க செஞ்ச பலிகளுக்கு எல்லாத்துக்குமே அடையாளமாக இருக்குது சபை மாம்சத்தில். இப்போ சபை வந்து மகிமை அடைஞ்ச பிறகு சபை வந்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசாரியர்களாகவும் இருக்கும், அதே போல் ராஜாக்களுமாகவும் அவங்க இருப்பாங்க. அது வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அது வந்து அப்போ மகிமையில் இருக்கக்கூடிய சபைக்கு அது ஆரோனுடைய அப்ளிகேஷன் அங்கே வராது. அங்கே வந்து மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி தான் அங்கே வரும். ஸோ சேம் பாயிண்ட் தான். தேங்க்யூ. அருமை அருமை பிரதர், தேங்க்யூ. ஏன்னா பிரியமானவர்களே, இது நம்ம வந்துட்டு இந்த பகுதிகளை வந்து நம்ம புரிந்து கொள்வது தான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இந்த தலைப்பின் கீழாக ஆரோன்ற தலைப்பின் கீழாக முழு விவரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுதான் பெரிய ஸ்டடி. ஸோ பெரிய ஸ்டடி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆரோன் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டாக்கா, ஆரோன் ஒரு விஷயத்தை குறிக்கிறவராக இருக்கார். பொதுவான கருத்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா அது மாத்திரமல்ல, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆவிக்குரிய பாடமும் அதனுடைய அர்த்தங்களும் வந்து மாறுது. அதுதான் நம்ம ஒரு விவரமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இந்த பாயிண்ட் கூட பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஆரோன் அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு அங்க ஒரு ஆசாரித்துவத்தை அங்க அவங்க செய்யறாங்க. ஆனா வருங்காலத்துல ராஜாக்களாகவும் நம்ம இருப்போமே, அது எப்படிங்கிறத தான் அது காமிக்கிறாங்க. அதுதான் மெல்கிசேதேக்கில் நம்ம கம்பேர் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ 2 விஷயங்களை வந்து அங்க சொல்ல ராஜாக்களாகவும் நம்ம இருக்க போறோம், ஆசாரியர்களாகிறது மேலான நிலை.
அடுத்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 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 நிலை. இப்ப இங்கே நம்ம பலி செலுத்துகிறவர்களாக இருக்கோம். சணல் வஸ்திரம் போட்டுக்கிறோம். பலி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மகிமை அடைகிறது எப்போ அப்படின்னு போனா, அந்த ஒரு பாவ நிவாரண பலியின் நாள் முடிஞ்சது. சுவிசேஷத்தினுடைய எண்டுக்கு அப்புறமா தான் அதுக்கு அந்த ஒரு மகிமை அடைந்த நிலை. அந்த பலியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்து அந்த மகிமையின் வஸ்திரம் தரித்து வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பார் ஆரோன். ஸோ அதே போல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது நமக்கு இங்க மெல்கிசேதேக்கின் முறையில நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றார். ஓகே. இதுல ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஓகே பெரியம்மாவுல. ஸோ இப்ப நம்ம அடுத்த கேள்வி இந்த ஒரு பகுதியில இது ஒரு கடைசி பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அந்த பாகத்தை வந்து நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம படிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. கொஸ்டின் நம்பர் 43 and 44. அதை நம்ம வந்து போக்காடை பத்தி பேசுறாரு. அது அதுக்கு முன்பாக மன்னா பத்தி ஒரு ஒரு விஷயத்தாங்க நமக்கு சொல்றாரு. அது 43வது கேள்வி. அது கூட சகோதரர் குரூப்ல ஷேர் பண்ணுவாரு. அது கூட நீங்க தியானம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். யாருக்காவது எதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம பகுதியை நிறைவு செய்வோம். தேங்க்யூ. ஓகே டேவிட் பிரதர் ப்ரேயர் பண்ண முடியுமா?